உடனே எல்லாரும் இடத்த காலி பண்ணுங்க. இந்த போர்டெல்லாம் தூக்கி வண்டியில ஏத்துங்க. சார் என்ன சார் ஏன் இப்படி பண்றீங்க? என்னம்மா ரெசிடென்சியல் ஏரியா கணக்கு காட்டிட்டு நீங்க பாட்டு பிசினஸ் ஆரம்பிப்பீங்களா? இதுக்கு யாரு பர்மிஷன் கொடுத்தா உங்களுக்கு? இது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா? முதல்ல எல்லா வேலையும் நிறுத்துங்க. சார் இப்ப பூஜை மட்டும் தான் போட்டிருக்கோம், இன்னும் பிசினஸ் ஆரம்பிக்கல. இதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? பூஜை போட்டாலும் பிசினஸ் பண்ண போறீங்க தானே மேடம்? அதுக்கான பெர்மிட் இல்லாம நீங்க எப்படி போர்டு வைக்கலாம்? உங்களுக்கு தெரியாத ரூல்ஸ் இல்ல, நீங்களே இப்படி பேசலாமா? சார் நாங்க லீகலா தான் எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணிருக்கோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா சர்டிபிகேட்ஸும் வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க பிசினஸே ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னைக்கு நாள் நல்லா இருக்கேன்னு சும்மா கடைக்கு பூஜை தான் போட்டோம். லைசன்ஸ் இல்லாமலாம் தொழில் ஆரம்பிக்க மாட்டோம். இல்லங்க மேடம், இந்த மாதிரி எத்தனையோ பேரு இதோ பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிருக்குன்னு சொல்லி பிசினஸ் ஆரம்பிச்சு மாசக்கணக்கா வருஷக்கணக்கா கூட நடத்திட்டு இருக்காங்க. கவர்மெண்ட்டை ஏமாத்திட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நீங்க பண்ண மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? சார் நான் இங்க யாரையும் ஏமாத்த பிசினஸ் பண்ண வரல. என்னால 4 பேருக்கு பிரயோஜனமா இருக்குமே தவிர யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கவர்மெண்ட்டுக்கான டாக்ஸ ₹1 கூட மிச்சம் இல்லாம எல்லாத்தையும் கட்டிடுவேன். ப்ளீஸ் சார் என்ன நம்புங்க. நம்பி என்னம்மா பண்றது? மேலிடத்துக்கு நாங்கெல்லாம் பதில் சொல்லணும். நீங்க எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு பர்மிஷன் லெட்டர்லாம் வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் பூஜை போட்டு தொழில் ஆரம்பிங்க. சார் ஒரு நிமிஷம். என்ன சார்? யாரு பேசினாலும் எங்களால இதை அலோவ் பண்ண முடியாது சார். இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? பிசினஸ் பெர்மிட் வேணும் அவ்வளவுதானே? ஆமா சார். பாருங்க, சார் இது உங்க பேர்ல இருக்கிற பர்மிட். ஆனா பிசினஸ் தொடங்குறது வேற யாரோ. இத பர்மிட்டா எடுத்துக்க முடியாது சார். இது செல்லாது. எப்படி சார் செல்லாது? பிசினஸ் பண்றது என் சொந்த அத்தை, என் ஒய்ஃபோட அம்மா. அப்ப பிசினஸ் பண்றவங்கல்ல யாராவது ஒருத்தரோட பேர் பெர்மிட்ல இருந்தா போதும்ல? அதான ரூல்ஸ். உங்க ரூல்ஸ் அந்த பெர்மிட்டுக்கு இருக்கா இல்லையா பாருங்க. இருக்கு சார். அப்புறம் என்ன? இதுக்கு மேல நீங்க எதுவும் பிரச்சனை பண்ணக்கூடாது. கிளம்புங்க. அப்படி பிரச்சனை பண்ணா நாங்க எங்க போகணுமோ அங்க போவோம். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன ஆகும்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. சார் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சா அதை தட்டி கொடுத்து மோட்டிவேட் பண்ணுங்க. சும்மா எல்லாத்துக்கும் பேப்பர்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காதீங்க. அப்படி இருந்தா எப்படி சார் நாடு முன்னேறும்? சரிங்க சார். இந்த ஃபார்ம்ல மட்டும் நீங்க ஒரு சைன் பண்ணிடுங்க. ஓ சரி கொடுங்க. இனிமே எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? இல்ல சார். கிளம்புங்க. ஓகே சார், நான் கிளம்புறோம். போலாம் சார். வாங்க போலாம்.